கௌசல்யா, அம்மா வீட்டுக்கு போகணும் அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி எப்படியோ வந்தாச்சு. இனி ஒரே ஜாலி தான். இன்னும் வீட்டுக்கு போனா எப்பவும் உன் கவலையோட இருக்கணும்னு நினைச்சு அப்படிதானே? என்னங்க செய்ய, எனக்கும் ஆசை இருக்கதா. பொங்கலுக்கு தான் வரணுமா? ஏன் பொங்கல் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வரக்கூடாதோ? அதனால தான் இப்பயே வந்துட்டுங்க. சரி, பின்ன அம்மா வீட்டுல இருந்துகிட்டு என் நினைப்பெல்லாம் இல்லாம இருக்கக்கூடாது. அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணணும் என்ன? அடடே, மாப்பிள்ளையும் பொண்ணும் பேசிக்கிறாங்க போல. சரி சரி. மாப்பிள்ளை என்ன வெறும் கையை வீசிக்கிட்டு வந்திருக்கிறான்? ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும் இல்லாம. மாப்பிள்ளை எப்போ வந்தீங்க? ஏத்தே, இப்பதான் வாரேன் அத்தே. உங்க பொண்ணை விட்டுட்டு அப்படியே நான் கிளம்பலான்னு பாக்கேன். நீங்க எங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களோ? ஆமா ஆமா, கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன். எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி வேண்டிட்டு வரேன். வாமா கௌசல்யா, இப்பதான் வரையோ? ஆமாம்மா, இப்பதான் வரேன். அவங்க மதியமே போல வந்துட்டாங்க. வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு. நான் எல்லாம் என் அம்மா வீட்டுக்கு போனேன்னா உன் அப்பன் இந்த கையில் 4 பேகு அந்த கையில் 4 கவர்னு சொல்லி ரோட்டில் கிடைக்கிறது கடையில் கிடைக்கிறது எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க மாமியார் கிட்ட கொடுப்பாரு. இந்த காலத்தில் யார் அப்படி செய்கிறா? எல்லாம் வெறும் கையை வீசிக்கிட்டு வராக. ஏதோ ஒரு பழமோ ஒரு ஸ்வீட்டோ வாங்கிட்டு போகலான்னு சொல்லி இல்லாமல் என்ன செய்ய? உன் அம்மாளுக்கு பத்தியா குசும்ப வந்திருக்கிறவங்களே என்னன்னு கேட்கறதுக்கு முடியல. பழம் வாங்கிட்டு வரலையா, ஸ்வீட் வாங்கிட்டு வரலையா, நினப்பெல்லாம் எங்க இருக்கு பத்தியா? அதான் சொல்றது. இதெல்லாம் வாங்கி கொடுத்தா கடை வைக்க போறாங்களோ? சும்மா இருங்க, பக்கத்துல தான் இருக்காங்க. ஆமா, என் புருஷன் தராததை உன் புருஷன் தந்துட்டு போறாரு. வீடு வீடு. என்ன சொல்ற? வாங்கி திங்கறத பத்தி சொன்னேன்டி. ஏம்மா அப்படியா? பயந்தே போயிட்டேன். மாட்டிக்கிட்டேன்